back from the dead. போன வீடியோவில் நம்ம ரெட்மி நோட் 5 ப்ரோவை பற்றி பார்த்தோம். ஸோ இது கொஞ்சம் பேசிக்கான மாடல், அதாவது ரெட்மி நோட் 5, அதாவது ரெட்மி நோட் 4க்கு அப்புறம் வந்த சக்ஸஸர். ஸோ இது நார்மலான வெர்ஷனாக வந்திருக்கு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் மாடல் வந்தாலும் இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மாடல் தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த ஃபோன் ஏற்கனவே சைனாவில் ரெட்மி 5+ அப்படிங்கிற பேரில் வந்துச்சு. ஸோ முதல்ல இந்த ஃபோனில் டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெட்மி நோட் 5 ப்ரோவில் பார்த்த மாதிரியே இந்த ஃபோன்லேயும் 5.99 இன்ச் IPS LCD டிஸ்பிளே இருக்குது. இதுவுமே ஒரு 18:9 டிஸ்பிளே ரேஷியோ கொண்ட ஒரு ஸ்க்ரீன் பொறுத்திருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பொறுத்தவரையும் 1080 × 2160. அதேமாதிரி PPI பொறுத்தவரையும் 403 PPI வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே ஒரு 2.5D கிளாஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. இதுலேயுமே கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக இருக்கும். இந்த ஃபோனில் ப்ராசரை பொறுத்தவரையும் Qualcomm Snapdragon 625 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடை பொறுத்தவரையும் 2 GHz வரும். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 506 GPU உள்ளே இருக்குது. இதே ப்ராசர் தான் நமக்கு ரெட்மி நோட் 4லேயும் வந்து யூஸ் பண்ணாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போது கேமரா பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து டியூயல் ஃபேஸிங் கேமரா கிடையாது, அதுக்கு பதிலாக சிங்கிள் ஃபேஸிங் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 12 MP கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர் ரியர் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டியூயல் டோன் LED ஃப்ளாஷ் இருக்குது. அதுமாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரைக்கும் நமக்கு 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் 2 டிஃப்ரெண்ட்டான வேரியன்ட் வருது. ஒன்று 3GB RAM வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இன்னொன்று 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த 2 ஸ்டோரேஜுமே எக்ஸ்டெண்டபிள் தான். ஸோ மைக்ரோ SD கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 128GB வரை நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஆனாலும் இது ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட், அதாவது ஒருவேளை நீங்கள் SD கார்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிம் ட்ரேயை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி வந்திருக்கு. இந்த ஃபோன் வந்து 4 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. ஒன்று பிளாக், கோல்டு, லைட் ப்ளூ, அது மட்டும் இல்லாமல் ரோஸ். ஸோ இந்த 4 கலர்ஸில் இந்த ஃபோன் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் நோகட் 7.1.2ல் ரன் ஆகுது. இந்த ஆண்ட்ராய்டு நோகட் வந்து MI UI 9 ஸ்கின் பேஸ்ட்டை வச்சு ரன் ஆகுது. ஸோ MI UI 9 வந்து அப்கிரேட் உங்களுக்கு பேக்லேயே வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பாசிட்டிவ் இருந்தாலும் இதில் நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, போன ஃபோனில் பார்த்த மாதிரி இந்த ஃபோன்லேயும் USB 2.0 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை USB Type C கொடுக்கல. இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்ப்போம். அதாவது 3GB RAM வெர்ஷன், இது 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட விலை வந்து 9999 சொல்லியிருக்காங்க. அது 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட விலை 11,999 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபோன் மாடலும் February 22 அதாவது ரெட்மி நோட் 5 ப்ரோ ரிலீஸ் ஆகிற அதே டேட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஃபோனை வாங்க நினச்சிங்கன்னா கீழே லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த 2 ஃபோனை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டு ஃபோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெட்மி நோட் 5 ப்ரோ தான். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா அதோட லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட பவர்ஃபுல்லான ப்ராசர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேம் அப்டேஷன், அது மட்டும் இல்லை கேமராலேயும் ஒரு நல்ல தெளிவான கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 5 வந்து ரெட்மி நோட் 4 கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் பெரிய அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஸோ மற்றபடி இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன். கண்டிப்பாக நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ வந்து ட்ரை பண்ணுங்கள். ரெட்மி நோட் 5 வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் வர இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.